ஹலோ. ஹலோ. அண்ணா சொல்லுங்க. என்ன சார் ஸ்டேஷன் வர நீங்க வரல? சார் நாளை கழிச்சு வரேன் சார். நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். அப்படியா? ஆமா சார். என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் ஏங்குறீங்க? முதல்ல உங்க பின்னணி என்ன? இல்ல சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். நான் திரும்ப இப்படி சார் மூணு வருஷமா வந்து தெரியாம தான் பண்றீங்க நீங்க. சார் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார். என்னோட ஐடியில நீங்க அவங்க என்ன கமெண்ட் கமெண்ட் போட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க. அதாவது நீங்க ஆ, போஸ்ட் போட போய் தான் கமெண்ட் போடுறாங்க. இல்ல சார், நீங்க அதுக்கு போஸ்ட் முன்னே போடலைன்னா ஆ, நீங்க போஸ்ட் போடலைன்னா யாரும் உங்களுக்கு கமெண்ட் போட போறது இல்ல. சார் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் வந்து எந்த கட்சியிலையும் கிடையாது. ஒரு நிமிஷம். நீங்க ஆ, எந்த கட்சியில இருக்கீங்க இல்லன்னு தெரியல. ஆ, ஆ. எங்களுடைய தலைவர் திருமாவளவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அந்த அந்த புண்டாம மனுஷன் நீங்க சொன்ன வார்த்தை அப்படி நீங்க போட்ட கமெண்ட் வாசனை சொல்லுவீங்களா? அந்த புண்டாமஞ்சத்தை ஒரே கொண்டாட்டம் தான். சின்ன சாதி பயல அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்றீங்களே, இது அப்படிலாம் என்ன? போட்டிருப்பானா? அப்படி போடலையா? நீ போட்டலையாப்பா? நீ போடலையோ? நான் என்ன சொல்றேன், நீ நான் முதல்ல போடலையோ? உங்கள்ட்ட நீ சொல்லிருக்கேன். நீ நான் போடலையான்னு கேட்டேன். நான் போடலன்னு நான் சொல்லல சார். நான் மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொல்றேன். இனி அப்புறம் போட நீ சின்ன மாட்டேன். சாதி பயலன்னு பேசுறது பரப்பையன் பல இடத்துல பென்ஷன் பண்ணிக்க பற அப்படி பிராக்கெட் போடுறிய, அது காரணம் என்ன? இல்ல உன் வீட்டுல தெரியாம வந்து ஏதாவது தலித் சார்ந்தவங்களோ இல்ல பறைய சமுதாயம் சார்ந்தவங்க யாராவது வீட்டுல வந்து கஞ்சிக்கலாம வந்து நின்னாங்களா? அப்படிலாம் யாராவது இல்ல வந்தா சார். நின்னாங்களாப்பா? நீ யாருப்பா வீட்டுல சோறு இருக்கான்னு சொல்லி போடுறதுக்கு? நான் ஒண்ணு சொல்றேன் சார். தெரியாம உனக்கு பண்ணிட்டேன், தெரியாம ஒரு மன்னிச்சுக்கங்க. ஜாதியை பத்தி நீ எப்படி பேசுவ? இனி பண்ண மாட்டேன் சார். இனி அம்பேத்கர் பத்தி பண்ண பேச உனக்கு மாட்டேன். என்ன இருக்கு? இல்ல இல்ல, அம்பேத்கர் அவரை பத்தி அம்பேத்கர் கோட்டர் ஒண்ணு கேட்டாரா? அம்பேத்கர் படத்தை போட்டு இந்த பக்கம் கோட்டர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கிய, ஒரு மீம்ஸ் போட்டிருக்கிய. உன்ட அம்பேத்கரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த பக்கம் கோட்டர் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு மீம்ஸ் போட்டிருக்கீங்க அம்பேத்கரை பத்தி. போட்டேன். எதுக்கு போட்ட? இல்ல, அது நான் காப்பி பேச்சு தான் நான் பண்ணி போட்டேன். எப்பா நீ காப்பி பேசுற இல்ல, அது உன்னோட சொந்த ஸ்டேட்மெண்ட். உன்னுடைய ப்ரொஃபைல்ல நீ எழுதுறேன்னா ஸ்டேட்மெண்ட், காப்பி பேஸ்ட் கணக்கு கிடையாது. அது கீழே வந்து ஃபின் ஆனன்னு சொல்லிட்டு உன்னுடைய ஐடியோட பேரை பழைய ஐடி பேரை பதிவு பண்ற. காப்பி பேஸ்ட் அதெல்லாம் சொல்லாத கேட்டியா? நீ பண்ணதை வந்து 100 கணக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸா நான் பிடிஎஃப் போட்டு பிரிண்ட் எடுத்து தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கோம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதா? நீ சொல்றது எதுவுமே வந்து ஆதாரம் உள்ள இல்லாத குற்றச்சாட்டுகள் கிடையாது. அனைத்தும் ஆவணம் உள்ள குற்றச்சாட்டுகள். உண்மைதானே? உண்மைதான். இதெல்லாம் நீ பண்றதுக்கான காரணம் என்னப்பா? உனக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன பிரச்சனை? உனக்கும் அம்பேத்கருக்கும் என்ன பிரச்சனை? உனக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன பிரச்சனை? உனக்கும் பறைய சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் அறிஞர் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் பல்லர் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? மொத்தத்துல நீ எதற்காக ஒட்டுமொத்த தலித் கம்யூனிட்டியும் இழிவாக பேசிக்கிட்டு, எதுக்காக ஒட்டுமொத்த தலித் தலைவர்களும் இழிவாக பேசிக்கிட்டு சிஎம் தமிழக முதல்வருக்கும் உனக்கு என்ன பிரச்சனைப்பா? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? எல்லாம் தரந்தாழ்ந்து பேசுற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் தெரிய போய் தானே திருமாவளவன் கையில வந்து ஹார்பிக் இருக்கிற மாதிரி வச்சு மீம்ஸ் போடுற. அப்புறம் மனசுல என்ன சாதி வெறி தானப்பா? சாதி வன்மத்துக்கு காரணம் என்ன? தெரியாம ஏப்பா இல்ல, ஒரு நிமிஷம். தெரியாம பண்றதுக்குலாம் கணக்கு இல்ல, நீ தெரிஞ்சுதான் பண்ண. கேட்டியா? தெரிஞ்சுதான் பண்ண. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு. இது உன் பின்னணி என்னன்னு மட்டும் சொல்லிருப்பா. உன் பின்னணி என்ன? முதல்ல உன் எதுக்காக பண்ற இதெல்லாம்? உன் குடும்பத்தை யாராவது பேசினாங்களா? என் கட்சி சார்ந்தவங்க யாராவது குடும்பத்தை பேசினாங்களா? அம்பேத்கர் உன் குடும்பத்தை பேசினாங்களா? நான் உங்ககிட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கல, சரிங்களா? நிறைய பேசிருக்காங்க, சரிங்களா? எதுக்கு பேசினாங்க? எதுக்காக பேசினாங்க? நான் ஒரு ஏதாவது போஸ்ட் திருமாவளவன் பேசினாரா? இல்ல, அவர்லாம் பேசல. அம்பேத்கர் உன்னை பேசினாரா? பெரியார் உன்னைய பேசினாரா? சொல்லுப்பா. எப்ப என் கட்சியில இருக்கும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து சொல்றது நாடா சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. உன்னையோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு கொடுத்தவர் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர் எங்க கட்சியில தான் இருக்கிறாரு. என் சமுதாயத்தை சார்ந்த இவன் தான், இவன் வீடு இங்கதான் இருக்கு, இதான் இவன் அட்ரஸ் கொடுத்தவர் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர் தான். புரியுதா? உன் சமுதாயத்தை சார்ந்த அதே ஒரு ஆளு உன் ஊர்ல இருந்து எடுத்துக்கோ, அவன் ஊர் பக்கத்து ஊருக்காரன் எடுத்து கொடுக்காப்ல. அப்பனா நீ வந்து எவ்வளவு சாதிய மனநிலையோட இந்த ஓனி அணுகுற? தெரியாம பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன். நான் தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கங்க. சரியா? உன்னை மன்னிக்கிறதுக்கு உன்னை மன்னிக்கிறதுக்கு ஏன்டா என்ன முகாந்திரம் இருக்குப்பா? சொல்லுப்பா. நீ காலையில வண்டியில போயிட்டு இருக்கும்போது போன் பண்ண. நான் வந்து உன்னை வந்து மரியாதை குறைவா இது வரைக்கும் நீ பேசல. ஏன்னா நாங்க அம்பேத்கரின் வளர்ப்பு, திருமாவளவனின் வளர்ப்பு, நாங்க அந்த மாதிரி வார்த்தையில பேச மாட்டோம். புரியுதா உனக்கு? நீ யார் வளர்ப்பு தெரியுமா? நீ யாரு தெரியுமா? சமூகத்தின் கேன்சர் செல், ஒரு சாதியவாதி. நீ என்ன செய்யலாம் முடிவு எடுத்திருக்க மாதிரி சொல்லு. இதுக்கு பின்ன உனக்கு வந்து நீ இங்க பாரு, எனக்கு யாரும் பின்னணி கிடையாது. நான் தயவு செய்து சொல்றேன். நான் இப்ப வந்து நான் அல்லது உங்ககிட்ட பேசணும் இது இல்லையா? சுத்தி இல்லப்பா, நீ வரப்பா. சுத்தி என்னன்னா நாடார் வம்சம் 100 போஸ்ட் போடுற இல்ல.
நாடார் சமுதாயத்தை எங்கேயாவது திருமாவளவன் எதிர்த்து பேசியிருக்காரா இல்ல வேற ஏதாவது சமுதாயத்தை சொல்லி ஏதாவது இழிவா பேசியிருக்காரா? ஆனா என்னோட போஸ்ட பாத்தீங்கன்னா தெரியும், என் பொண்ணு போட்டோ நான் போட்டேன்னா தயவு செய்து நீங்க பேசினாலதான் பேசுனாங்கன்னு நீ சொல்லாதீங்க சரிங்களா. உன் பொண்ணு போட்டோவுக்கு திருமாவளவன் பேசினாரா, அம்பேத்கர் பேசினாரா? அது பதில் சொல்லு. உன் பொண்ணு போஸ்டுக்கு எவனோ ஒருத்தன் பேசுறான், அவனை போய் கம்ப்ளைண்ட் கொடு, நீ அவனை வழக்கத்தோடு, இல்ல அவன் வீட்டுல போய் அவனை சத்தம் போடு, இல்லன்னா அவனை என்ன வேணாலும் பண்ணு, அது அவன் தனிப்பட்ட உரிமை. இது ஒரு பொது தலைவரை பத்தி நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? தாழ்த்தப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பத்தி நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு சாதி, ஒரு ஒட்டுமொத்த சாதியை குறிப்பிட்டு பரப்பைன்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? நீ என்ன செய்யற? நான் ஒண்ணும் செய்யல, மன்னிச்சுக்கங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே உங்க போஸ்ட் நான் போட மாட்டேன் தயவு செய்து. எங்க போஸ்ட் இல்லப்பா, நீ ஒண்ணு இல்லப்பா, உனக்கு பொம்பளை புள்ள இருக்குல்ல, பொம்பளை புள்ள இருக்கா இல்லையா? ஆமா. நீ ஒரு எம்பி ஜோதிமணியோடைய முகத்தை வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருக்க. எம்பி ஜோதிமணி வந்து பெரியாரோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டு ஒரு கொச்சி அவ்வளவு கேவலமா ஜோதிமணி எம்பியை கொண்டு போஸ்ட் போட்டிருக்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்குப்பா, ஏன் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. நீ எதா போடுறதுல முகநூல்ல எதா அழிச்சாலும் அழியாது, உனக்கு தெரியுமா? கண்டிப்பா. நீ போடலன்னு சொல்லி என்கிட்ட, நீ மனசு சொல்லி நீ போடலன்ட்டு இப்போ உனக்கு ஸ்கிரீன்ஷாட் உன் நம்பருக்கு நான் அனுப்பி வைக்கேன். தெரியாம போட்டேன்னா மன்னிச்சுக்கங்கண்ணா. அப்புறம் உன் புள்ளைய வச்சு வந்து போட்டா ஏத்துக்குவியாப்பா? உன் மகள், எனக்கு ஒரு பையன் இருக்கான், என் பையனை வச்சு ஒருத்தன் மீம்ஸ் போட்டோம்னா ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா. அப்ப நான் ஜோதிமணி ஒருத்தருக்கு மகள் தானே, ஜோதிமணி ஒரு பெண்ணு தானே. கருத்தியல எதிரு அதெல்லாம் பொம்பளைய கொச்சப்படுத்துறது, பொம்பளைய இழிவுபடுத்துறது. ஆனா நான் மன்னிச்சுக்கங்கண்ணா, உங்ககிட்ட காலையில இருந்து அதான் கேக்குறேன். நான் போட்டது நான் சரின்னு நான் சொல்லல, தப்புதான், கண்டிப்பா தப்பு, கண்டிப்பா பண்ணக்கூடாது. மன்னிக்கிறது மன்னிக்காது ரெண்டாவது இருக்கு கேட்டியாப்பா. நீ காலைல இன்ஸ்பெக்டரை பார்த்தோம், இன்ஸ்பெக்டரை நீ நேத்துக்கே பாக்க வந்தியாமே? முந்தாள் வந்தேன் சார். முந்தாள் வந்தியாமே? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லி அனுப்புனாரு? வாங்கன்னு சொல்லி அனுப்புனாப்ல. வாங்கன்னு சொல்லி அனுப்புனாரா, சத்தம் போட்டு அனுப்புனாரா? சத்தம் போட்டாப்ல. சத்தம் போட்டாரா? வேற என்ன சொன்னாரு? சைக்கோ மாதிரி பண்றிய அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஐடி டெலிட் பண்ண சொன்னாரா? ஆமா, ஐடி டெலிட் பண்ணிட்டு அவங்க. சொல்லு, ஐடி டெலிட் பண்ண சொன்னாரா? எங்கிட்ட சொன்னதுதான் நான் உன்கிட்ட கேட்கேன். அதான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காதப்ப அவங்க அப்புறம் ஐடியில எடுத்து வச்சிருக்காங்க, தேவலாம் கேஸ் ஆயிர போகுதுப்பான்னு சொன்னாரா? கண்டிப்பா சொன்னாரு. சொன்னாரா? சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஐடி டெலிட் பண்ணியா? ஆமா. என் கட்சிக்காரன் உன்னை ஒருத்த மிரட்டினானா? எவனா மிரட்டினானா சொல்லு? கண்டிப்பா யாரும் மிரட்டல. ஏன் மிரட்டல? உன்னை மிரட்ட முடியாது, நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குற? பெரிய கோடீஸ்வரனா இல்ல பெரிய அரசியல்வாதியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. எதுக்காக? சட்ட ரீதியா பாத்துக்கலான்னு தான் பொறுமையா இருந்தாங்க. காலையிலே உங்ககிட்ட என்ன சொன்னா, தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். நான் உங்ககிட்ட வந்து மேற்கொண்டு நான் எதுவுமே பேசல, என்னோட சூழ்நிலை அப்படி சரிங்களா. பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். அப்படியா? சரிப்பா, பண்ணிட்டேன், பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் பேச்சுவார்த்தைக்கு வரல கேட்டியா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தண்ணி குடிக்க தயாராரு. நன்றி. மன்னிச்சுக்கண்ணா. ஹலோ.